கத்தார் மேல ஒரு தாக்குதல் நடந்தா உலகத்துக்கே கேஸ் சப்ளை நின்றுடும். மக்களை என்ன விலை ஏறினதுக்கே நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம். ஆனா கத்தார் சிக்கல்ல மாட்டினா கேஸ் விலை நம்மளை பாடா படுத்திடும். சமையல் கேஸ்ல இருந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையான கேஸ் வரைக்கும் கத்தார் தான் உலகத்தோட முக்கியமான சப்ளையரு. இப்போ அந்த ஹார்மோஸ் அயல சந்தியில சண்டை நடக்கிறதுனால கத்தார்ல இருந்து கப்பல்கள் கிளம்பவே முடியல. இதனால ஐரோப்பா நாடுகள் இப்போ இருட்டுல இருக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில கத்தார்ல இருக்கிற வெளிநாட்டவர்கள், குறிப்பா நம்ம இந்தியர்கள் பல லட்சம் பேர் அங்க வேலை செய்யறாங்க. அங்க போர் பதற்றம் கூடுறதுனால அவங்க பாதுகாப்பு என்ன ஆகுங்கிற கவலை இந்திய அரசுக்கும் இருக்கு. கத்தார் இப்ப ரெண்டு பக்கமும் பேசி ஒரு முடிவுக்கு வர முயற்சியும் பண்றாங்க. எங்க நாட்டை பயன்படுத்தி ஈரான் மேல தாக்குதல் நடத்தாதீங்கன்னு அமெரிக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் எங்க மேல குண்டு போடாதீங்கன்னு ஈரான் கிட்டையும் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த அமெரிக்கா ஈரான் போர்ல கத்தார் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்கு. கத்தார் மட்டும் நிலை குலைஞ்சு போனா அது ஒட்டுமொத்த அரபு நாடுகளோட பொருளாதாரத்தையே காலி பண்ணிடும். நிலைமை ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. இதை பத்தி கத்தார்ல இருக்கிற நம்ம தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.